என்னடா கீஞ்சு போன வாயா, என்ன ஒரே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிற? அது ஒன்றும் இல்லைண்ணே. வாலிபத்தில் ஆடினேன், இந்த வயோதிகத்தில் வாடுறேன். என்னென்ன பண்ணுறது? வாலிபத்தில் ஆடுற ஒவ்வொருத்தவனும் என் வாழ்க்கை வரலாறை கேட்டான்னா, வாலிபத்தில் ஆடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு அவன் அவன் ஒழுங்கான வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு என்னவோ பார்ப்பானுங்கண்ணே. இந்த என் வாழ்க்கையை ஒரு பாடமாக ஒரு படமாக ஏன் நீ எடுக்கக்கூடாது? ஏன்னா நீ படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ நிறைய தடவை முயற்சி பண்ணிக்கிற. இப்போ எங்களை வச்சு நீ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட. நீ பெரிய லெவலில் வரப்போற, அது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுண்ண. என்னை வச்சு ஒரு படம் எடுந்த நீ பெரிய டாப் லெவலில் போய்ட்டோண்ணே. அடே கீஞ்சு போன வாயா, நீ சொல்கிறத பார்த்தா நான் உன்னை வச்சு படம் எடுத்தால் பெரிய லெவலில் போயிடும் பொழுது. இது நல்ல ஏசம் தாண்டா கொடுத்த. டே, நீ வாலிபத்தில் நிறைய யோசிச்சிருக்க, ஆனால் செயல்படுத்தலைடா. எனக்கு இப்போ செயல்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா பாரு. டேய், உன் வாழ்க்கை வரலாறு அப்படியே எனக்கு சொல்கிறா. நான் அப்படியே உன்னை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துறேன்டா. இது மூலயமா மக்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை வரலாறை மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குண்டா. பிக்கேஞ்சி போன வாயா. சேகரண்ணா, என் வாழ்க்கையை ஒரேடியாக எடுத்தனா யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறன்னா, ஒரு அரை மணி நேரமா ஒரு பதிவாக போட்டேன்னா மக்கள் உட்காந்து என்னை பற்றி எல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு போவாங்கண்ணே. நீங்கள் ஒரு அரை எபிசோடாக போடுங்கண்ணே. பார்ட் 1 பார்ட் 2 போடுங்கண்ணே. உங்களுக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆகுண்ணா. இது பெரிய நல்ல மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஒரு நாதாரி நாய்ங்கெல்லாம் ரோட்டில் சுற்றுறானுங்கள்ல, அந்த நாதாரி நாய்ங்களுக்கும் இது ஒரு பாடமாக அருமையும். அதே மாதிரி இந்த வாலிபத்தில் இன்னைக்கு நிறைய புறம்போக்கு இடத்துல நிறைய சுற்றிட்டு திரியுதுங்க பாருங்க, அதுங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையுங்க. நீங்கள் இதை போடுங்கண்ணே, நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. அதே போலண்ணா, என்னுடைய வாலிபத்தில் இருந்து இந்த வயோதிகத்து வரைக்கும் நான் உங்களுக்கு பகுதியாக சொல்கிறேன்னே, அதை போடுங்கண்ணே. கீஞ்சு போன வாயா, உன்னுடைய ஐடியாலாம் என் கூட சேர்ந்த நீ பெரிய படம் எடுக்கிற டைரக்டர் மாதிரி ஆயிட்டாடா. அடி சரிடா, உன்னுடைய வாலிபத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிடா. நான் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் அப்படியே என்னுடைய நிதின் பெட்ஸ் சேனலில் போடுறேன். அது மூலயமா நீயும் பிரபலம் ஆகிடும், கீஞ்சு போன வாயினும் பிரபலம் ஆகிடும், இந்த நான் சேகரம் பிரபலம் ஆகிடும்டா. சொல்கிறான் உன் வாழ்க்கை வரலாறு. இப்போ சொல்கிறான், நான் இப்போ இருந்த உன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு பகுதியாக நான் எடுக்க ஆரம்பிச்சிடறேன்டா. சொல்கிறா கீஞ்சு போன வாயா. என் வாழ்க்கை வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிச்சதுண்ணா. என் வாழ்க்கை வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிக்க போகும்போது வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இல்லாமல் இந்த குப்பத்து ஓரமாக நான் போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே என் வாழ்க்கையை கஞ்சா குடிச்சிக்கிட்டு அப்படியே கூண்ட கஞ்சா அடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிச்சினேன். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம நான் நீ சொல்ற, இப்போ நீ என்ன பண்ற, இப்படியே நான் சொல்லிட்டா என் வாழ்க்கையை வாழ தெரியாம ஈட்டு நான் இப்படி ஈட்டுற நிலைமைக்கு ஆயிட்டேனே. ஏன்னா மன்னாரப்பேட்டையில் ஆரம்பிச்ச என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் ஏற்பட்டுச்சுன்னு. மன்னாரப்பேட்டையில் முத என்னுடைய காதல் ஒன்று உருவாச்சுன்னு. அங்கே ஷீலான்னு எனக்கு ஒரு அழகான ஃபிகர் என்னை அடிக்கடி பார்த்து லுக்கூட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சுண்டகஞ்சியை அடிச்சுட்டு கிக்கில் போயிட்டு அதுக்கிட்ட நான் போய் என்னையே பார்க்குறேன்னு சொல்ல போகும்போது நான் அதை தான் பார்த்தேன். அவன் அப்போ நான் பார்க்கல. அவன் வளர்த்த அப்போ நான் பார்க்கவே இல்லைண்ணே. எடுத்தாச்சாம் பாருனா ஒரு கல், விட்டாம் பாருனா ஒரு ஓட்டம், பிடிச்ச குப்பத்தில் பிடிச்சது குப்பை மேடு இருக்குது பாருண்ண, வண்ணாரப்பேட்டை குப்பை மேடு, அதில் போய் தானே தெரியும் பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அக்கம் பக்கம் பார்த்து தான் நம்ம சைட் அடிக்கணும். அப்படியே நம்ம சைட் அடிச்சுன்னா நம்மளை நண்டு நசுக்கிற மாதிரி நசுங்கிடுவானுங்க அப்படின்னு என்கிறத வாழ்க்கையில் அப்போதான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் சைட் அடிக்க போகும்போது சைட்டுன்னு எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? நான் சைட் அடிக்கிறது சைடை பார்த்தாடுறா அதாடா சைட்டுன்னு சொன்னாங்களே. அதை நான் புரிஞ்சிக்காம சைட் அடிக்க போகும்போது நம்ம பொண்ணை பார்த்து மட்டும்தான் சைட் அடிக்கிறோம், ஆனால் சைடை பார்த்து நம்ம சைட் அடிக்கிறதே இல்லை. இனிமேல் எவன் சைட் அடித்தாலும் சைடில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து சைட் அடிக்கணும். அதுக்கு பேர் தான் சைட்டுன்னு சொன்னாங்க. சைட்டுனா என்னது? இடம் பார்த்து சைட் அடிறா அப்படின்னு அர்த்தனே. அதுதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்த பழைய வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிச்சு பாலா போய் வீணா போய் அப்படியே பாரிஸுக்கு வந்தேன். பாரிஸுக்கு வந்தவொடனே ஒரு சேட்டு எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாருண்ணே. ஒரு காஞ்சி போன ரொட்டி தானே போட்டார். அவர் சப்பாத்தி போடுவாருன்னு நினச்சினேன், ஆனால் ஒரு காஞ்சி போன ரொட்டியை போட்டார். அவர் 4 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு அவரால் தின்ன முடியாது அந்த ரொட்டியை எனக்கு போட்டாருண்ணே. சரி
பசி மயக்கத்தோட நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரொட்டியை எடுத்து தின்ன ஆரம்பிச்சேன். சரி, எனக்கு ரொட்டி போட்ட ஷேட்டுக்கு நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம காவு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடைக்கு முன்னாடியே நான் வந்து படுத்து தூங்கினேன். அப்போ தூங்கும் போது தான் ஒரு நாதாரி களவாணி பையன் நாதாரி வந்து சேட்டு கடையை வந்து எட்டி எட்டி பார்த்தானே. இவன் ஏன்டா எட்டி எட்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக நான் பார்த்தேன்னு. எகத்தாளமாக பார்த்தோன்னே நான் உஷாரா இருக்கிறத தெரிஞ்ச அந்த திருடன் அவன் உஷாராகி ஓடி போட்டானே. இதை சேட்டு என்ன பண்ணாரு, சிசிடி கேமராவில் பார்த்துட்டே இருந்தாருண்ணா. அப்போ பார்த்துட்டு இந்த நாய் லுக்கு விட்டது, நாய் பார்த்து முறைச்சதுனால தான் இந்த திருடன் ஓடிட்டான். இப்போ இந்த நாயை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டெய்லியும் காஞ்சி போன சப்பாத்தி வீட்டில் அவன் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்து மீண்டு போனதெல்லாம் இவருக்கு வச்சு அனுப்புனேன். அந்த ஷேட்டு தின்ன முடியாம என்கிட்ட தள்ளுவாருன்னு. நான் என்ன பண்ணுவேன், நானும் எவ்வளோ நான் சொல்லிட்டேன், ஐயோ ஷேட்டு கொன்னு ஊற வச்சு கொடு, இல்ல புதுசா கூடன்னு கேட்டேன். நான் தின்றது தான் உனக்கு கொடுக்க முடியும், நானே அனுபவிச்சு என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு தின்னுட்டு இருக்கேன், உனக்கு என்ன, நீ இதை தின்றா அப்படின்னு சேட்டு சொன்னாருன்னு. என்ன பண்றது, சேட்டுனுடைய ஃபீலிங்கை பார்க்க போகும்போது எனக்கு பரிதாபமா இருந்தானு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த சேட்டுக்கு கொடுக்குற ரொட்டிலாம் சேட்டுக்கே தெரியாம பக்கத்துல எனக்கு தண்ணி வைப்பாங்கண்ணே. அந்த தண்ணியில வந்து அவர் கொடுத்த சப்பாத்தி எடுத்து ஊற வைப்பேன், நல்லா புசு புசுன்னு ஊறி போடணும். அதை எடுத்து தின்னுக்கிட்டு என் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல பிளாட்பாரத்துல அங்க ஒரு அஞ்சலைன்னு ஒரு ஃபிகரை நான் பார்த்தேனே. அந்த அஞ்சலை அழகா இருந்தானே. அந்த அஞ்சலியோட என் வாழ்க்கை அழகா அமைஞ்சிடும்னு நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது பக்கத்துல பிளேடு பக்ரி ஒருத்தவன் இருந்தானே. அவன் உஷார் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாம நான் உஷார் பண்ணலான்னு நினைச்சேன். அவன் உஷாரா என்ன பண்ணான் தெரியுமா, நான் என்ன அவன் வந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து என்ன மூத்து போட்டானே. யாரு நான் எவ்வளோ நாளாக உஷார் பண்ணிட்டு இருக்கேன், வந்து ஒரு வாரம் கூட ஆகல, யாரா உஷார் பண்றேன்னு சொல்லிட்டு மண்டலே கொட்டினான மண்டலிக்கு போச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்போ உஷார் பண்ணணும்னு நினைச்சா கூட இதை யாரோ உஷார் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உஷார் பண்ணணும். உஷார் பண்ணாம நம்ம உஷார் இல்லாம உஷார் பண்ணோம்னா நம்ம உசுரே போடுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. அதனால இப்பெல்லாம் வந்து நான் லவ்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைண்ணே. ஏன்னு கேட்கறேன்னா, ஆல்ரெடி உஷாராகி இப்பெல்லாம் பிரேக்குன்னு சொல்றாங்கல்லண்ணே. பிரேக்குன்னா என்னன்னா, என் பிரேக் ஆகிப்போச்சு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் கற்புன்னு சொல்றது வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு, ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணிச்சுனாவே அதை நாசமா போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லைண்ணா, லவ் பண்ணாலும் அது இப்ப இருக்கிற பசங்க கேர்லெஸ் அப்படியே ஊசியில் ஆட்டிடுறாங்க. இதோட ஒரு கொடுமை என்னன்னா, அது உஷார் பண்ணி ரூம் போட்டு எங்க சுத்திட்டு வந்தாலும் அது பிரேக்குன்னு சொன்ன உடனே இவனுங்க என்ன பண்றானுங்க, இவனுங்க அடுத்தது வந்து அந்த வண்டிக்கு ஆயில் ஊத்தி அந்த பிரேக்கை சரி பண்ணி இவன் ஓட்டலான்னு நினைச்சுக்கிட்டு அதை உஷார் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இதுதானே நீ மாநகரத்தில் லவ். நான்லாம் அப்படி இல்லைண்ணே. என் வாழ்க்கையில வந்து ஒரு சின்சியரா இல்லை ஒண்ணு. இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி மொபைல்லாம் அப்ப கிடையாதுண்ணே. அப்பெல்லாம் நான் வந்து கண்ணால பார்த்து மனசால ஏங்கி அப்படியே மனசை ஏங்கி என் மூஞ்செல்லாம் வீங்கி நான் பட்ட பாட்டு இருக்கு பாருண்ணே. அது பெரிய விஷயம். அது சொல்ல எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குண்ணே. வேணாண்ணே, என்னென்ன பண்றது, என் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ விட்டம் மாதிரி மேலே தொங்கிட்டு நிற்கிறேண்ணே. என்னென்ன பண்றது அண்ணா, சேகரண்ணா எனக்கு ஒரு பிஸ்கெட் ஒன்று கூடாண்ணே. இவ்வளோ பேசிட்டே இருக்கிறேன், அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று ஆர்டர் கொடுண்ணே. இல்லை ஒரு நல்ல ஒரு திக்கான பால். ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் நல்லா ஆலிஸ் போட்டு அவனுக்கு கேளுண்ணே. ஆலிஸ் போட்டு கேட்டா இந்த உடம்புக்கு வந்து கொஞ்சம் தெம்பா இருக்குண்ணே. என்ன கொஞ்சம் ஒரு ஆலிஸ் போட்ட ஒரு பால் ஒன்று வாங்கி கொடுக்குண்ணே. ஒரு நல்ல ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுங்கண்ணே. அப்படியே உங்களுக்கு ஏன்னா நீங்க போட்டு என்னைய வச்சு நீங்க சம்பாதிக்க போறீங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா என்ன, நானே கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணே. என்னையும் கொஞ்சம் பரதாபப்படுங்கண்ணே. நான் உங்களுக்காக எவ்வளோ உட்காந்து உங்களுக்கு அழகா நான் பக்குவமா உங்களுக்கு என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன். நீங்க அதனால என் வாழ்க்கையை பத்தி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அப்பப்போ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் சொல்லிட்டு அந்த தீனின்னு என்ன தீனி பண்ணாருன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இருக்கும்போது சேட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, நான் விசுவாசத்தை பார்த்து அவருடைய குடோனுக்கு என்னை கூட்டு போனாருங்க. அந்த குடோனுக்கு போயிட்டு ஏன் சேட்டு ஏன் கடையை விட்டுட்டு குடோனுக்கு கூட்டு போறாருன்னு நினைச்சா, சேட்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல்லாம் அடி வச்சிருந்தாருண்ணே. எந்த களவாணி பையனா வந்து எல்லாத்தையும் கடத்திட்டு போட்டானே. அதில் சேட்டு ரொம்ப ஃபீல் ஆகி இன்னையிலேருந்து நீ இனிமேல் இந்த குடோன் தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு என்னை எண்ணூரில் கொண்டு போய் ஒரு குடோனில் கொண்டு போய் என்னை விட்டாருண்ணே. நானும் வந்து யதார்த்தமாக எண்ணி பார்த்தேனே.
எண்ணூரில் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் மாறும். ஏன்னா போகிற இடம் போகிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம லெவலில் வந்து ஜவு மாதிரி ஈத்துக்கிட்டே போகுது. இங்கேயாச்சும் வந்து எண்ணூர்லையாச்சு நான் என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய நினச்சினேன். ஆனால் என் வாழ்க்கை வந்து 4 காம்பவுண்டுக்குள்ளார அடைபட்டு ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. சேட்டு கம்முனாட்டி என்ன பண்ணா தெரியுமா, நான் எண்ணூரில் என்னை அடைச்சி வச்சுட்டானே. அடைச்சி வச்சு வாட்ச்மேன் வேலைக்கு ஆகவே எவனும் அந்த கடை அந்த புடவனுக்கு எவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. கடைசியில் அகப்பட்டவன் யாருன்னா நான் தானே. என்னை அடிமை மாதிரி அடைச்சி வச்சு போட்டானே. அடை வச்சு இங்கேயாச்சும் காஞ்சி போன சப்பாத்தி கொடுத்தானே. அங்கே அந்த கம்முனாட்டி ஒன்று கூட அங்கே போகும்போது ஏதோ ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவானே. அதை மட்டும் தானே போடுவோம், வேற எதுவுமே போட மாட்டானே. எனக்கா டேய் உன்னை நம்பி நீ நல்லவன் நம்பி கடைசியில் நான் உன் பின்னாடி வந்தேன் பாடுறா, என் குத்தியை செருப்பால் அடிக்கிறேன்டா. அப்படியே நான் வந்து அப்படியே பாரிஸ்ல இருந்து அப்படியே நேரம் நம்ம பிராட்வேல இருந்து அப்படியே புரசுவாக்கம் போயிருந்தா போனோம். வேற என் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கோம். இப்படி நம்ம இந்த சேட்டுக்கிட்ட மாட்டி இப்போ என்னை சேட்டு ரேட் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஃபீலிங் ஆகி என்னூரில் என் வாழ்க்கை ஒரு கம்பி என்ன கதையாகி போச்சுண்ணே. என்னென்ன பண்ணுறது, என் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுண்ணே. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கதவை திறந்து குடம்ல பொருள் எடுத்துக்கிட்டேன். இது நான்டா தக்க சமயம் நான் என்ன பண்ண தெரியுமாண்ணே, அங்கேருந்து கணக்கு பண்ணி டாம்பாருண்ணா ஓட்டம் பிடிச்ச ஓட்டம் நேராக புருஷவாக்கத்தை தானே வந்தேன். அடுத்த எபிசோடில் என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேண்ணே. இது வரையும் போதுண்ணே.